திருநெல்வேலி சுந்தர்ராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் அருமையான விக்டர் சார் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுக்காக, இங்கே சபை ஸ்தலத்தினுடைய பாஸ்டர் சுரேஷுக்காக மற்றும் பாடகர் குழுவினர், இந்த PA சிஸ்டத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆபரேட் பண்ணுகிற அருமையான சகோதரர் ஹல்லேலூயா, மற்றும் இந்த மைதானத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஹல்லேலூயா அங்கங்கே வீடுகளிலிருந்து என்னை கேட்கிற என் அருமையான தாய்மார்கள், ஐயாமார்கள், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், உங்கள் எல்லாருக்கும் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்லுகிறேன், உங்களோடு இருக்கிறது எனக்கு பெருமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நான் நூற்றுக்கணக்கான கூட்டங்களிலே பிரசங்கிக்க கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே போய் நான் ஆண்டுடைய வசனத்தை பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் செம்மங்காலையில் வந்து உங்களோடு இருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்று ராத்திரி வேளையில இயேசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கை தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்படி இல்லை, எல்லாம் முட்டெல்லாம் அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு மாதிரி தேய்மானம் இல்லாத ஹல்லேலூயா ஒரு மாதிரி அப்படி இல்லாதவங்க எல்லாம் நல்லா தூக்கி இது பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். கடந்த நாளிலே சொன்னேன், நம்ம மத்தியில வந்திருக்கிறது சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. ஹல்லேலூயா. அப்படி இருந்திருந்தா நமக்கு எழுந்திருந்த சலாம் போட்டா போதுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற, மனுஷன் ஒருவரும் கண்டிராத, காணக்கூடாதவராகிய ஒரு சர்வ வல்லமை உள்ள தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னதான் விளங்கார் படிக்கிட்டா போதாது. நான் எப்பவும் சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட், அவருக்கும் நம்ம மண்டியிடணும். ஐயோ அது தரையாச்சே. பிரைஸ் தி லார்ட். இந்த மண் கூடாரங்கள் ஹல்லேலூயா சோதரர் அவருக்கு முன்ன விழுந்து அவரை நமஸ்கரிக்கணும். பிரியமானவர்களே, அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முழங்கால் போடாம ஆண்டவருக்கு முன்ன மண்டியிடாம அவரை எப்படி நமக்கு ஆராதிக்கிறது? பிரைஸ் தி லார்ட். ஒரு பஞ்சாயத்து மெம்பரா இருந்தா, பஞ்சாயத்து பிரசிடண்டா இருந்தா, ஒரு வில்லேஜ் ஆபீசரா இருந்தா, கலெக்டரா இருந்தா, அவங்கள்ட்ட எல்லாம் போய் நின்றுகிட்ட நம்ம ஒரு சலான் சொன்னா போதுமா இருக்குங்கிறதுக்கு சொல்லும். அப்படியான கூட வில்லேஜ் ஆபீஸர்ல போனா வில்லேஜ் ஆபீசருக்கு முன்னா அதில் எத்தனை பேர் தைரியமா சேர எடுத்து போட்டு உட்காருவோம். தலை சொரிஞ்சு அவங்க உட்கார சொன்ன பிற்பாடு பஞ்சாயத்து பிரசிடண்ட் முன்ன பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பெரிய தெய்வம் இன்னைக்கு இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ரப்பர் தோட்டம் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற இடம். பிரியமானவர்களே, ஷபரம நபல் புட்டாய் ஆனபடினா எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது, தட்ஸ் எனஃப். பிரைஸ் தி லார்ட். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது குடிசையா இருக்கலாம், அல்ல ரோட்டோரமா இருக்கலாம், எங்கே ஆனாலும் சரி, எங்கே நம்ம ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுறாங்க எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எல்லா இடத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு பகல்ல சோதரர் அப்படி உட்கார்ந்து, நான் எப்ப செம்மங்காலையில ஹல்லேலூயா கூட்டத்துக்கு முதுக்கு முன்ன போயிருக்கேன்னு சொல்லி நான் அப்படி டைரி எடுத்து பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தினம் கிளியரா டைரி எழுதக்கூடிய ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 2001 வருஷம் ஏப்ரல் மாதம் 27 ஹல்லேலூயா வெள்ளிக்கிழமை முதல் கூட்டம் இங்க நடந்தது. 13வது கன்வென்ஷன், ஷாரோன் சபையினுடைய 13வது கன்வென்ஷன். சரியா 2:45 மணிக்கு பயங்கர இடி மழை, சகிக்க முடியாது. நான் வீட்டுல இருக்கேன், டைரியில எழுதி இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். பயங்கரமான இடி மழை. சாயங்காலம் 5 மணிக்கு நான் புறப்பட்டு, நான் பஸ்ல தான் போறது. ஹல்லேலூயா. நடந்து போவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அது வெக்கமான காரியம் இல்லை. ஆண்டவர் சுகபலனை தந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்து அப்ப ஜெப வீடு இப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே கூட்டம் நடத்த முடியல. அன்னைக்கு ஜெப வீட்டுக்கு உள்ளதான் அன்றைய தினத்துல கூட்டம் நடந்தது. தலைமை போதகர்கள் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரியில பயங்கரமான மழை. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்குள்ள நடந்த கூட்டத்துல
மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிற விஷயத்தை குறித்து நான் பிரசங்கித்தேன். கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. மறுநாள் சனிக்கிழமை 28ஆம் தேதி பகல் மழை. பிரைஸ் தி லார்ட். பகல்ல இங்க கூட்டம் நடந்தது. ஹல்லேலூயா. யாத்திரா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஆசரிப்பு கூடார வாசலை குறித்து நான் பிரசங்கித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி மழை. ஹல்லேலூயா. ஆலயத்துல கூட்ட வைக்க முடியல, அந்த வெளியே கூட்ட வைக்க முடியல, ஆலயத்துல தான் கூட்டம் நடந்தது. பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களிலிருந்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரீர மீட்பை குறித்து நான் ராத்திரி வேளையில பிரசங்கித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ராத்திரி அன்னைக்கு மழை தான். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்குள்ளே ஆராதனை நடந்தது. ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் இருந்து இந்த பூமிக்கு வரவிருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து நான் பிரசங்கித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதம் கூட்டம். ஒருபோது நான் வேண்டான்னு கைதட்டினாலும் ஹல்லேலூயா பாஸ்டர் தலைமை பாஸ்டர் 1500 ரூபாய் என்கிட்ட காணிக்க கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதங்களுக்கு கணக்கில் பெரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் பெரிய தெய்வம். அவர் பெரிய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். பாஸ்டர் நிறைய சொன்னாங்க. ஒரு சம்பவம் நான் நேற்றுக்கு அதை விவரிக்கல. கடுமையான சுரம். வீட்டுல படுத்திருக்கேன். சோதரம். வீடு வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு குகையில இருக்கிறேன். ஒரு அண்டர் கிரவுண்ட் போற ஒரு குகையில தான். இப்போ அவங்க தான் கத்திருக்கு. பயங்கரமான சுரம். 2-3 நாளா குளிக்கல, ஒண்ணுமே செய்யல. 6:30 மணிக்கு என் வீட்டு முன்ன ரோட்டுல ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அந்த ஆட்டோல இருந்து ஹல்லேலூயா 1-2 சகோதரர்கள் ஹல்லேலூயா இறங்கி வராங்க. முதப்பங்கோட்டையில ராஜு சகோதரனும் மற்ற 1-2 பேரும் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஹல்லேலூயா கன்வென்ஷன் வச்ச முதப்பங்கோட்டையில எல்லாம் ரெடி, ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, பிரசங்கியார் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஸ்டர் நான் சொன்னேன் 3 நாள் ஆச்சு குடிச்சு. பிரைஸ் தி லார்ட். கடுமையான அதெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், நீங்க வரணும். நாங்க கர்த்தருக்கு முகம் கை கால் கழுவி சட்டை போட்டுட்டு பிரைஸ் தி லார்ட் அந்த கூட்டத்துல போய் அதான் பாஸ்டர் சொன்னாங்க. கர்த்தருக்கு ஏசப்பாவை நான் சொன்னேன். 53 ஆண்டுகளாய் அவரை பிரசங்கிக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கத்தக்க பாக்கியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில கொடுத்தாரு. அது மிகப்பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவுல நான் உங்களோடு கூட சற்று நேரம் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னது போல நான் கொஞ்சம் அதிக நேரம் பிரசங்கிக்கிற ஆளு. பிரைஸ் தி லார்ட். ஆனா உங்களை சீக்கிரமா அனுப்பிடுறேன். ஹல்லேலூயா. இடையில யாரும் எழுப்பி போகிறதுக்கு பிரயாசப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெருமழை பெய்தாலும் பாத்திரம் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தால் மழைக்கு பிற்பாடு அதில் கொஞ்சமேனும் தண்ணீராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மழை சிறிதாயினும் பாத்திரம் நிமிர்த்து வைக்கப்பட்டிருந்தால் மழைக்கு பிற்பாடு அதில் ஏதேனும் இருக்கும். இன்று ராத்திரி வேளையிலே பரலோகத்தின் பனிமழை பெய்கிற பொழுது நம்முடைய இதயமாகிய பாத்திரம் லேவியாளுடைய இருதயத்தை போல பரலோகத்துக்கு நிறைய திறந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உடைய வேதத்தின் மகத்துவங்களை காணத்தக்கபடி கண்களை திறந்தருளும் என்ற ஜபத்தோடு கூட ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி ஜபத்தோடு இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பிரசங்கியார், எவ்வளவு திறமையான ஆள், எவ்வளவு சாமர்த்தியமான, எவ்வளவு அழகான ஆள், எவ்வளவு டீசென்டான ஆள், யாரு வந்து பிரசங்கிச்சாலும் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை தான் கிரியை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுடையது. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு தெருவில் நடந்து போகிறார். 100க்கு அதிபதி ஒருவன் வந்து தெண்டனிட்டு பணிந்து சொன்னான், ஆண்டவர் இயேசுவே வீட்டுல வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் பிழைத்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட மனுஷன், எனக்கு கீழே போர் சேவரும் இருக்கிறார்கள். நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை செய் என்றால் செய்கிறான். 100 போர் வீரர்களுக்கு அதிகாரியாய் இருக்கிற என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வா போ செய் என்கிற வினை சொற்கள் ஒருவனை செயல்பட வைக்குமானால்
நீர் ஏன் என் வீட்டுக்கு வரணும்? இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியால் இன்னைக்கு ராத்திரி திறமையும் சாமர்த்தியம் இல்லாட்டாலும் நான் அந்த ஜீவனுள்ள வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாய் 1180 பிரைஸ் தி லார்ட் பரிசுத்த வேதாகமத்துல சரிபடி எல்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஷன் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய பூமியும் மைக்கிலே வாசிங்க. அப்ப நான் அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். Praise the Lord. Hallelujah. பரிசுத்த வேதாகமத்தின் 66 புத்தகங்களின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த நாளிலே பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னேன். இயேசு நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மதம் ஸ்தாபிக்க வந்தார். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை மைதானத்தில் இல்லாமல் வீடுகளில் இருந்து கேட்கிறவர்கள், தெருவோரத்தில் இருந்து கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டம் மதத்தை குறித்து பிரசங்கிக்கிறதற்காக அல்ல, கோட்பாடுகளை குறித்து பிரசங்கிக்கிறதற்காக அல்ல, மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஆசீர்வதிக்கிற இயேசு என்கிற ஒருவரை குறித்து பிரசங்கிக்கிறதுக்காக ஏற்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கலடிய பாவிகளை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனை விட்டு அகன்று அந்நியப்பட்ட பாவத்தில் விழுந்து நஷ்டப்பட்டு போன போது அவனை ரட்சிக்கும்படி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணின மனுஷன் ஒருவரும் கண்டிராத காணக்கூடாத அந்த தெய்வம் மாம்ச ரத்தம் உள்ள ஒரு மனுஷனா இந்த உலகத்துல வந்து ஹல்லேலூயா நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையா. அதனால் தீமோத்தேயுவிலே சொல்லுகிற பொழுது 1 தீமோத்தேயு 3:16 பவுல் சொல்லுகிறார், தேவ பக்தி ரகசியமானது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெரிய தெய்வம் ஹல்லேலூயா நம்மை ரட்சிக்க மாம்சத்திலே வெளிப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சுற்றிலும் வாயு இருக்கிறது, காற்று இருக்கிறதே என்று சொல்லி ஒருவன் நீரிலே குதித்தால் மூழ்கி போய் விடுவான். ஆனால் நமக்கு சுற்றிலும் இருக்கிற இந்த வாயுவில் இருந்து ஒரு பகுதி வாயுவை ஒரு ரப்பர் டியூபுக்குள்ளே ஆக்கி அந்த ரப்பர் டியூபை பிடித்துக் கொண்டு ஒரு நீரிலே குதித்தால் மூழ்காமல் மறுகரை போய் விடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சர்வ வியாபியாய், சர்வ ஞானியாய், சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிற தேவாதி தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக ஒரு மனுஷனாக வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 33 ஆண்டுகள் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். குருடனுக்கு பார்வை கொடுத்தார், செவிடனை கேட்க பண்ணினார், முடவனை நடக்க பண்ணினார், மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார், கடலின் அலைகள் மேல் நடந்தார், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய அற்புதங்களினால் அடையாளங்களினால் அல்ல ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுக்குலத்தின் பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு உனக்கும் எனக்கும் வர வேண்டிய தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய சாபங்களுக்காய்
நம்முடைய வியாதிகளுக்காய் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. நானும் நீயும் பாவத்து நிமித்தம் கொடுத்து தீர்க்க வேண்டிய கடனை இயேசு கொடுத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு கடையில, புத்தஞ்சந்தையில ஒரு சாய கடையில நான் ஒரு 200 ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்கிடுங்களா. இங்க ஒன்றும் நான் பற்றொன்னும் இல்லை. பிரைஸ். ஹல்லேலூயா. நான் அப்படி போனாங்களா அந்த ஆள் கூப்பிட்டாரு, பிரசங்க இறங்க வரோம், 200 ரூபாய் பற்றி எத்தனை நாள் ஆச்சு, பைசா வந்துட்டு போவோம் இல்லை இங்கிட்டு வேணும் பிரைஸ். ஹல்லேலூயா. இப்போ நான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்கிட்ட கொடுக்க பைசா இல்லை, நான் கடன்காரன். அப்ப அந்த வழியாக நம்முடைய தலைமை பாஸ்டர் வர்றார். அவருக்கு ஏன் பாஸ்டர் இருக்கு, என்ன பாஸ்டர் சொல்லு, இருந்த சாய கடைக்காரனுக்கு 200 ரூபா கொடுக்கணும், கொடுக்கறது என்கிட்ட பைசா இல்லை, இன்னே கிளாஸுகளை வச்சு சொல்லான்னு தூக்க சொல்லான்னு எனக்கு தெரியாது, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். கடன் பட்டவன் நான், கடனை தீர்க்க வேண்டியவன் நான். ஆனால் அந்த கடன் தீர்க்க என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை. ஐயா அவர்கள் தன்னுடைய பையிலிருந்து 200 ரூபாய் எடுத்து கடைக்காரன் கொடுத்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. கடைக்காரன் அந்த பழைய மேசைக்குள்ள இருந்த அந்த நோட் புக்கை எடுத்து பாலசுந்தர 200 எழுதி இருந்ததை வெட்டிட்டு சொன்ன போய் அவரை தந்தாச்சு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நீர் போவோம், அவரு தந்தாச்சு. கடன் பட்ட நான் ஒரு காசு கொடுக்காமல் இருக்கிற போது, ஹல்லேலூயா, என்னை நேசிக்கிற ஒருவர் எனக்காய் கடனை கொடுத்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அவர்தான் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில இயேசு நாம் கொடுத்து தீர்க்க வேண்டிய கடனை நமக்காய் கொடுத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்த போது அரிமத்தியாவினராகிய யோசேப்பும் அவருக்கு அந்தரங்க சீசனாயிருந்த நிக்கதோவும் சேர்ந்து அந்த சிலுவையில் இருந்த அந்த சரீரத்தை இறக்கினார்கள். வெள்ளை போலவும் கரிய போலவுமாய் 100 ராத்தல் சுகந்த திரவியத்தை அந்த சரீரத்து மேல் பூசினார்கள். சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கினார்கள் சொன்னா ஹல்லேலூயா சுலபமா சொல்ல முடியாது. காரணம், அது சிலுவையில கட்டி வைக்கப்பட்டதல்ல, ஆணிகளால் கடாவப்பட்டது. ஹல்லேலூயா. அதை கற்பனை பண்ணவே நம்மால முடியாது. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை சிலுவையில் இருந்தவர்கள் இறக்கி ஒருவனை ஒரு காலம் அடக்கம் செய்தறார அரிமத்தியாவினராகிய யோசேப்பினுடைய கல்லறையிலே அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். கல்லறையின் வாசல்ல பெரிய கல்லொன்று புரட்டி வைக்கப்பட்டது. ரோம அரசாங்கத்தினுடைய ராஜாங்க முத்திரை பதிப்பிக்கப்பட்டது. தேவாலயத்து போர்ச்சேவர்கள் 16 பேர் ராப்பகலாய் 3 நாள் கல்லறைக்கு காவல் நின்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமெரிக்க தேசத்திலே வெர்னான் மலை அடிவாரத்திலே அமெரிக்க தேச தந்தையாகிய ஜார்ஜ் வாஷிங்டனின் கல்லறை இருக்கிறது. ஆனால் அந்த கல்லறை இன்றைக்கு மூடி கிடக்கிறது. சூரியன் அஸ்தமிக்காத பேரரசு என்று அழைக்கப்படுகிற பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பேரரசருடைய கல்லறைகள் இங்கிலாந்திலே, லண்டன்ல, வெஸ்ட் மினிஸ்டர் அறையில் இருக்கிறது. அந்த கல்லறைகள் எல்லாம் இன்றைக்கு மூடி கிடக்கிறது. 32 வயதுக்குள்ளே ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா முக்கண்டங்களையும் தன் கொடைக்கீழிலே கொண்டு வந்து இனி பிடித்து அடக்க நாடு இல்லை என்று கவலைப்பட்டானே மாசிடோனியன் ஆகிய பிலிப்பு சக்கரத்தினுடைய மகன் மகா அலெக்சாண்டர் கடும் ஜுரம் பிடிபட்டு மரித்து போன போது அவருடைய சரீரத்தை ஒரு பொன் பெட்டியில வைத்து ஆப்பிரிக்கா கண்டத்துல எகிப்து நாட்டில அலெக்சாண்டிரியா பட்டணத்தில் அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள். அந்த கல்லறை இன்றைக்கு மூடி கிடக்கிறது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினர் ஐரோப்பா கரைக்கு அப்பால் மத்திய தரைக்கடலில் இருக்கிற கார்சிகா தீவுக்கு நெப்போலியன் போனபார்ட்டை 3 தடவை நாடு கடத்தினார். பிரெஞ்சு தளபதியாகிய நெப்போலியன் போனபார்ட் 3 முறையும் ஐரோப்பா கரைக்கு நீந்தி வந்தான். கடைசியாய் புற்றுநோய் பிடிபட்டவன் இறந்த போது அவருடைய சரீரத்தை செயின்ட் ஹெலீனா என்கிற தீவிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். பிற்பாடு பிரெஞ்சு அரசு அவனுடைய சரீரத்தை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து பாரிஸில் இருக்கிற சித்தாலயத்தின் பின்னணியத்திலே அடக்கம் பண்ணினார்கள். இன்றைக்கும் அந்த கல்லறை மூடி கிடக்கிறது. எத்தனையோ மத ஸ்தாபகருடைய கல்லறைகள், எத்தனையோ புண்ணியவான்களுடைய கல்லறைகள், எத்தனையோ பேரரசருடைய கல்லறைகள், எத்தனையோ அரசியல் தலைவருடைய கல்லறைகள், ஹல்லேலூயா, இந்த பூமி என்கிற உருண்டையில மூடி கிடக்கிற பொழுது எருசலேமுக்கு பக்கத்திலே ஒரே ஒரு கல்லறை,
அரிமத்தியவரான யோசேப்பினுடைய கல்லறை திறந்து கிடக்கிறது. அந்த கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்த இயேசு உயிர் தெழுந்தவராய் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் மழை பெய்தாலும் பரவாயில்ல, என்ன செய்தாலும் பரவாயில்ல, அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க இந்த ரப்பர் தோட்டத்துல வந்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. യേശു ക്രിസ്തു ഉയർത്തു ജീവിക്കുന്നു, പരലോകത്തിൽ ജീവിക്കുന്നു. യേശു ക്രിസ്തു ഉയർത്തു ജീവിക്കുന്നു, പരലോകത്തിൽ ജീവിക്കുന്നു. ഇഹലോകത്തിൽ ഇനി വേഗം വരും രാജരാജനായി വാണിടുവാൻ. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. കൊല്ലുന്ന മരണത്തിൻ ഘോരതരം വിഷപ്പല്ലോ തകർത്താകയാൽ. കൊല്ലുന്ന മരണത്തിൻ ഘോരതരം വിഷപ്പല്ലോ തകർന്നതാകയാൽ. ഇനി തെല്ലോ ഭയമന്യമൃദ്രോവിനെ നമ്മൾ വെല്ലുകയാ. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. യേശു ജീവിക്കും നായകനാം എന്നേക്കും ജീവിക്കയാം. യേശു ജീവിക്കും നായകനാം ഞാനും എന്നേക്കും ജീവിക്കയാം. ഇനി തന്നെ പിരിഞ്ഞൊരു ജീവിതമിൽ എനിക്കെല്ലാം യേശുവത്രേ. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. Praise God. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மரணத்தோடு முடிஞ்சிருக்கேன்னா இப்ப நம்ம அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவு தம்முடைய சீசர்களுக்கு காணப்பட்டு எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். அவர் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி போனார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை தான் நம்முடைய லட்சியம். என்றால் வேதத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதில் சில தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. அல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டுக்காக மட்டும் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறோம். தேவதூதன் அவளை நோக்கி 30 மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் பெரியவராய் இருப்பார். அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுடைய அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்னைக்கு அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இட்ஸ் எ ப்ராஃபஸி. இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏன் தீர்க்க தரிசனம்? முன்கூட்டி சொல்லப்படவும் நிறைவேறவும் செய்கிறதா தீர்க்க தரிசனம். யாராலும் தலையில கை வச்சு என்னாவது சொன்னான்னு சொன்னால் தீர்க்க தரிசனமாக. இந்த நாட்களிலே ஆவிக்குரிய மக்கள் கலையை குறி கேட்கிறதுக்காக நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இல்ல, இதை விட பெரிய தீர்க்க தரிசனம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது நம்பினா அதனால அற்பமாய் தீர்க்க தரிசனங்களை சொல்ல வேண்டும். வேதம் சொல்கிறது தீர்க்க தரிசனங்களை என்ன செய்யாதிருங்கள், அற்பமாய் எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீரட்டு போவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தில் 7 பகுதிகள் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் சொன்னவன் பரலோகத்தில் இறங்கி வந்த காபிரியேல் தூதன்.
யாரிடத்தில் சொல்லப்பட்டது? கன்னிகையாகிய மரியாளிடத்திலே சொல்லப்பட்டது. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். முதல் தீர்க்க தரிசனம். மரியாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்படியே அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. அவர் பெரியவராயிருப்பார். ஆம், இயேசுவே சொன்னார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு பெரியவராயிருந்தார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. நாலாவது தீர்க்க தரிசனம், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். நாலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளிலே வந்தபோது நாம் மத்தேயு 16 வாசிக்கிறோம். இப்ப வசனம் வாசிக்கிற சமயம் இல்ல. பிரேசலாம். இயேசு தம்முடைய சீசர்களிடத்திலே கேட்டார், ஹல்லேலூயா, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? The common people, சாதாரண ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஹல்லேலூயா. அப்போ சீசர் சொன்னார், சிலர்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க சொல்லட்டும், நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிலாத்து இயேசு விசாரித்துக் கொண்டிருந்தான். அப்போ நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்டபோது இயேசு கேட்டாரு, இது நீராய் சொல்லுகிறீரா அல்லது என்னை குறித்து மற்றவர் உங்களுக்கு இப்படி சொன்னார்களா? வாசிருக்கீங்களா? நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படினா இஸ் இட் யுவர் ஓன் ஒபினியன்? இது உன்னுடைய சொந்த அபிப்பிராயமா இல்ல யாரோ சொன்னதை கேட்டு நீ சொல்லுகிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று ராத்திரி வேளையில கேட்கிறேன், இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறேன் சொல்லி ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்து இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்பொழுது ஹல்லேலூயா பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்ச ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க தேவனே இது உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. ஐந்தாவது தீர்க்க தரிசனம், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்படின்னு சொன்னா இயேசு ராஜாவாய் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து ஆள வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சந்ததியில யோயாக்கீமுக்கு பிற்பாடு ஒரு அரசன் இல்லை. அந்த சிங்காசனம் காலியாய் கிடக்கிறது. அதில் இருந்து ஆளுகை செய்ய வேண்டியவர் அதிகாரம் பெற்று வரும்படியாய் தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. வெகு சீக்கிரமாய் அவர் ராஜாதி ராஜாவாய் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து ஹல்லேலூயா ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேகமீதில் இயேசு ராஜாவே நமக்காரே. மேகமீதில் இயேசு ராஜன் மேகம் வாரே. ஹல்லேலூயா. பிரைஸ். அப்ப தாவீது ராஜாவாக்கப்பட்டார். 40 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ஹல்லேலூயா 33 வருஷங்களும் மற்ற 7 வருஷங்கள் எபிரோனில் இருந்து அவர் ஆட்சி செய்தார். தாவீது எபிரோனில் இருந்து 7 வருஷங்களும் எருசலேமில் இருந்து 33 வருஷங்களும் 40 வருஷம் ஆட்சி செய்தார். தாவீதுக்கு பிற்பாடு அவருடைய குமாரனாகிய சாலமோன் ஆளுகைக்கு வந்தார். சமாதானம் எதிதியா என்று பெயரிடப்பட்ட சாலமோன் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை அரசாண்டார்.
சாலமோனுக்கு பிற்பாடு அவனுடைய குமாரனாகிய ரெகபெயாம் ஆளுகைக்கு வந்தபோது இஸ்ரவேல் என்கிற பேரரசு இரண்டாக பிரிந்து போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வடநாட்டுக்கு இஸ்ரவேல் என்று பெயர், அது தலைநகரம் சமாரியா. தென்னாட்டுக்கு யூதயா என்று பெயர், அது தலைநகரம் எருசலேம். வடநாட்டை யெரொபெயாம் ஆண்டான், தென்னாட்டை ரெகபெயாம் ஆண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வடநாடாகிய இஸ்ரவேல் அசீரிய பேரரசனாகிய சல்மனாசாரால் பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடும் கலலியா 100 ஆண்டுகள் தென்னாடாகிய இந்த யூதயா இருந்தது. பாபிலோனின் பேரரசனாகிய நேபுகாத்நேச்சர் மும்முறை படையெடுத்து வந்து எருசலேமையும் யூதயாவையும் சிறைப்படுத்தி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு எருசலேமில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகிற ஒரு ராஜா இல்லை. அந்த சிங்காசனம் காலியாய் கிடக்கிறது. அந்த சிங்காசனத்தின் ஆள வேண்டியவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அது இதுவரை நிறைவேறல. யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியாய் பூமியில ஒரு அரசாட்சியை ஸ்தாபித்து ஆளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இந்த 3 தீர்க்க தரிசனங்கள் இயேசுவில் நிறைவேறணும். அல்லேலூயா, சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு எழுந்தருளி போய் பிதாவின் வலதுபாரிசத்தில் உட்கார்ந்த மக்களாய் பரிந்து பேசுகிறார். தம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தம்முடைய தன் மனவாட்டியை தன்னோடு வைத்துக் கொள்ள அழைத்து போக வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்லி போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுனுடைய வருகை தான் நம்முடைய நோக்கம். ஹல்லேலூயா. அந்த இயேசு எப்போ வருவாரு? சீக்கிரமாய் வரப்போகிறார். அது சொல்லட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன அடையாளங்கள், தேவாலயத்தின் கற்களை காண்பித்து இயேசுவிடத்திலே கேட்டார்கள், ஆண்டவரே எவ்வளவு அழகா இருக்கு. இயேசு சொன்னார், இது கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காலம் வரணும். அதோடு கூட எருசலேமிலுடைய சம்பாஷணை முடிந்தது. எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவமலை இருக்கிற போது சீசரிடத்தில் வந்து கேட்டார்கள், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவிற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு சொன்ன பதிலை மத்தேயு 21 24 லூக்கா 21 மார்க் 13 வாசிக்கிறோம். இயேசு சொன்னதன்படி எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையில் நிறைவேற வேண்டிய அடையாளங்கள், புற ஜாதிகளில் நிறைவேற வேண்டிய அடையாளங்கள், யூதனில் நிறைவேற வேண்டிய அடையாளம், கிறிஸ்துவின் சபையில் நிறைவேற வேண்டிய அடையாளங்கள், இவையெல்லாம் எழுத்தின்படி நிறைவேறிக் கொண்டிருக்க ஒரு கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டங்களும் நெருக்கங்களும் சோதனைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் இதன் மத்தியிலே ஹல்லேலூயா நாம் ஒன்றை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனத்துல பவுலடிகள் சொல்லுகிறது போல சொல்கிறார், ഈ ആയുസ്സിൽ മാത്രം നാം ക്രിസ്തുവിൽ പ്രത്യാശ വെച്ചിരിക്കുന്നു എങ്കിൽ സർവ്വ മനുഷ്യരെക്കാളും അരിഷ്ടന്മാരത്രേ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇമ്മയ്ക്കാக മാത്രം നാം ക്രിസ്തുവിൽ നമ്പിക്കയുള്ളവരായിരുന്നാൽ സകല മനുഷ്യരെ പാർക്കലും പരിതപിക്കപ്പെടത്തക്കവர்களாக. என்ன அர்த்தம்? இம்மைக்காக என்ன? இம்மைக்கு எதிர்ப்பது என்னது? மறுமை. இம்மைக்காக என்ன? சாகிறது வரை. சாகுவது வரை சோகமா இருக்கும், சாகுவது வரை சந்தோஷமா இருக்கும், நல்ல வீடு கட்டி எல்லாம் ஹாயா இருக்கும்.
இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்து மேல் நம்பிக்கையுடையவனாயிருந்தான் எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவனார். அப்படின்னா சாயது வரை சுகமா ஜீவிக்கிறதுக்கெல்லாம் நாம் இயேசுவை விசுவாசிக்கணும். தலைவலியும் பல்லு வேதனையும் வாதமும் குணமாகிறதுக்கு மட்டுமல்ல நாம் இயேசுவை விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. அது இயேசுவில் உண்டு. ஆனால் இயேசு நமக்கு செய்த வாக்கு தத்துவம், ஹல்லேலூயா, கல்ஃபுக்கு விஷாதர் வேணும், ஹல்லேலூயா, மாடி வீடு தரு வேணும், அது ஒண்ணு இல்ல, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறது அவர் நம்ம செய்த வாக்கு தத்துவம். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற இந்த உலகத்துல என்ன நடச்சோம்? நித்திய ஜீவன் உனக்கு இல்லாம போனா என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை சபைக்கு போய் காணிக்க கொடுத்து ஊழியம் செய்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நானும் நீ போட்டா பிரைஸ் தி லார்ட். நம்ம பட்ட பிரயாசம் என்ன? ஹல்லேலூயா. எப்படியாகலும் என் ஆண்டுடைய வருகையில் போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காகலம் வாணி கேட்டுவான் காலமாயில்லே பிரியரே. கர்த்தருக்காகலம் வாணி கேட்டுவான் காலமாயில்லே பிரியரே. ஆசையேறுமே நின்னை காணுவான் நாமேசுவே வரனே. ஆசையேறுமே நின்னை காணுவான் நாமேசுவே வரனே. சொர்க்கநாட்டிலும் பிரியந்தேர் தேடும் சொந்த வீட்டில் சேர்த்திடுவான். நமக்காதரே ஒன்று காணுவான் மனம் காது பார்த்திடுமோ. நமக்காதரே ஒன்று காணுவான் மனம் காது பார்த்திடுமோ. ஹல்லேலூயா. சர்ச்சில் செக்ரட்டரியா இருக்கலாம், பிரசிடண்டா இருக்கலாம், ட்ரெஷரரா இருக்கலாம், மூப்பனா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நான் கேட்கிறேன், பிரைஸ் தி லார்ட், இம்மையோட அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஏன் நம்ம மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், சபைக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும்? எதுக்காக? ஹல்லேலூயா. இந்த சாகதோரை ஜீவிக்கிறதுக்கு இதெல்லாம் வேணுமா? தப்பா என்ன புரிஞ்சுவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்த அதுக்கு பிறகு என்ன வேணும்? செத்த அந்த சாகதோரை ஜீவிக்கணும்னா மனம் திரும்பணுமா, ரட்சிக்கப்படணுமா, ஞானஸ்நானம் எடுக்கணுமா, ஆராதனை பண்ண வேண்டும். இப்ப போறது போல ஸ்டீரிங்கும் பிடிக்கண்டா, ஆக்சிலேட்டர்ல மிதிக்கண்டா, பிரேக்கும் போடனா போனா அதுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் கேட்க, என்னத்துக்கு உறக்கழித்திருந்து படிக்கணும், கலலி எழுதி பார்க்கணும், மனப்பாடம் செய்யணும், பரீட்சையில பாஸ் ஆகணும்? இங்கே இல்லைங்க நல்லா உறங்கினா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தோக்கிறதுக்கு யாராவது படிக்காங்களா? விஷயம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம்னா இதெல்லாம் செய்து ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்கேயோட முடியும்னா நீ ஓகே, இப்ப செய்யறது போல செய்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிலம் வாங்கி எப்படி போட்டுட்டா போதும். நீ ஒண்ணும் விதைக்கோ போடணும், கிளைக்கோ போடணும், ஒண்ணும் செய்யண்டா. ஹல்லேலூயா. 6 மாசம் கழிச்சு போய் பாரு, அந்த விளைக்குள்ள காலி விட்ட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு களையா இருக்கு. யார் வரும் போட்டா தண்ணி விட்டா ஒண்ணும் செய்யணும். ஆனா ஹல்லேலூயா, ஒரு வாழைக்கூம்பெങ്കിലും കിട്ടണമെങ്കിൽ பிரைஸ் தி லார்ட், நீ கிளைக்கணும், வேலை செய்யணும், களை விடுங்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், இதெல்லாம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வேணும்னா பிரைஸ் தி லார்ட், அதற்காக பிரயாசப்படணும். இம்மையோடு இது முடிந்து போகிறதில்லை. இதற்கு அப்புறமாய் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை இயேசுவால மட்டும்தான் தர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way. பிரைஸ் தி லார்ட். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவரால் வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழே
பூமியின் மேலே ரட்சிக்கப்படும்படி அருளப்பட்ட வேறு ஒரு நாமமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை சொல்ல பயப்படாது என்னதுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோடான கோடி பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவனை விட்டது இந்த சத்தியத்திற்காகத்தான். ஊரை, உலகத்தை பிரியப்படுத்த நினைத்திருந்த அவருக்கு இதெல்லாம் வராது. என்ன யோசிக்கீங்க? ரோமாபுரி பட்டணத்தின் தெரு வீதிகளிலே, விளக்கு கம்பங்களிலே தலைகீழாய் கட்டப்பட்டு, துணி சுற்றப்பட்டு, எண்ணெய் ஊற்றப்பட்டு, ராத்திரி முழுவதும் தீப்பந்தங்களாய் பரிசுத்தவான்கள் எறிந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்காக, பெண்ணு கேசில் அகப்பட்டதுனால அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஜீவிக்கிற இயேசுதான் ரட்சிப்பு என்று பிரசங்கித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அதற்காக. ஹல்லேலூயா. அது என்ன நினைக்கீங்க நீங்க? நம்ம எல்லாம் சொல்லுவோம் நல்ல மரணம், நல்ல மரணம். எப்படி காய்ச்சத்தாரு கட்டிலாடு நாங்க செத்து போனாரு. அது நல்ல மரணம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல கல்லறை ரத்த சாட்சியம் மரிச்சது என்ன மரணம்னு சொல்லுவோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ். உங்கள்கிட்ட தான் கேட்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கெட்ட மரணமா? ரோமாபுரி பட்டணத்தில் தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்ட பேதுருடைய மரணத்தை என்ன மரணம்னு சொல்லுவீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாம் இம்மைக்காக வாழல, நித்தியத்திற்காக வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காய் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு மட்டுமல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லட்சியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வரணும். போனா ஆராதிச்சோம், வந்தோம், அப்புறமா ஹல்லேலூயா ஒரு வாழ்க்கை வரணும். 53 வருஷமா இதைத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 53 years. ஏன் நான் மாற்றல தெரியுமா? இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போலதான் இதுவரை நடந்திருக்கு. இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போலதான் இப்ப நடக்குது. புஸ்தகத்தில் சொல்ல போலதான் இனி நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் யார்கிட்ட அட்வான்ஸ் கேட்டது? ஹல்லேலூயா. சோதரர் ரூம் போடுவீங்களான்னு ஹல்லேலூயா கோவையில் ஒரு ஆள் கூப்பிட்டாரு. பிரைஸ் சோதரர் ஒரு ஃபுல் காஸ்பல் சபையில கூப்பிட்டுட்டு அவர் கேட்டாரு, பாஸ்டர் ஹல்லேலூயா எப்படிப்பட்ட ரூம்ல தங்குவீங்கன்னாரு. கர்த்தருக்கு நான் ஒண்ணுமே சொல்லல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன் ஆடு சாப்பிடுவீங்களா கோழி சாப்பிடுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொல்லிச்சால சொன்ன காட்டு கோழிக்கு அது மாத பரப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சைக்கிள் கூட மிதிக்க தெரியும். பிரைஸ் தி லார்ட். நான் வட இந்தியா முதல் தென்னிந்தியா வரையிலும் நூற்றுக்கணக்கான கன்வென்ஷன்ல பிரசங்கிச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ராத்திரி காப்பி காட்டில் இருப்பேன், நாளை குமிழியில் இருப்பேன், மறுநாள் விருதுநகர்ல இருப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நான் படுத்துக்கிட்டு இருக்கேன். வாகமனுக்கு போனோம். ஹல்லேலூயா. ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி விரிச்சுக்கிட்டு பிரைஸ் எல்லாம் அந்த நியூஸ் பேப்பர்ல கிடக்கிறேன் சுருண்டு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆள் கால் இப்படி தட்டுது. ஹல்லேலூயா. என் காலில் நான் ஹல்லேலூயா கண்ணை திறந்து பார்த்தா என்னை சுற்றி ஒரு கூட்டம் ஆளுங்களுக்கு. பிரைஸ் எல்லாம் எல்லாரும் அப்படி பார்த்தேன். காப்பி காட்டில் உள்ள கொத்தமாறு ஒரு கூட்டம் பேருக்கு. கர்த்தருக்கு பிரைஸ். அவங்க வேலைக்கு பாலாக்கி வேலைக்கு போக வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு அவங்களுக்கு கோட்டயத்திலிருந்து பாலாக்கி போடும். அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்தாங்கல்ல பாலசுந்தரம் அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல பேப்பர் விரிச்சு கிடக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசல்ல. ஹல்லேலூயா. பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்தது.
நம்ம ஒரு பாடும் படலை. ஆண்டவருக்கு என்ன பட்டிருக்கோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பட்ட பாடு என்னது? ஹல்லேலூயா. சபையில உபவாச கூட்டம், காலத்தை எழுந்திருந்தது ஒரு சாய குடிச்சோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. പിന്നെ ஸ்தோத்திரம், உபவாச கூட்டத்துக்கு போயிட்டு உச்சைக்கு வந்து ചോറ് തിന്നണം. കർത്തருக்கு സ്തോത്രം. നമ്മൾ വിട്ട കഷ്ടം കാലത്ത് തിന്നതാ 2 ഇഡ്ഡലി തിന്നല്ല. കർത്തருக்கு സ്തോത്രം. வேற ஒரு உபத்திரம் நம்ம சகிக்கல, இவ்வளவுதான் நம்ம சகிச்சிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ഞെരുക്കത്തിൻ അപ്പം ഞാൻ തിന്നാലും, കഷ്ടത്തിൻ കണ്ണുനീർ കുടിച്ചെന്നാലും, ഞെരുക്കത്തിൻ അപ്പം ഞാൻ തിന്നാലും, കഷ്ടത്തിൻ കണ്ണുനീർ കുടിച്ചെന്നാലും, ദുഃഖത്താൽ ശയിച്ചെന്നാലും, എല്ലാം പ്രതികൂലമായെന്നാലും, യാത്ര ചെയ്യോ ക്രൂശെ നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനാ, ജീവൻ വച്ചിടോ രക്ഷകനാ, അകലാസം വരെയോ ജീവൻ വച്ചിടോ രക്ഷകനാ, അന്ത്യശ്വാസം വരെയോ. പൂർവ േദമെന്നില്ല അന്യരോ എത്ര നോക്കി ചെയ്യും ഞാൻ യേശുവിനാ, ജീവൻ വച്ചിടോ രക്ഷകനാ, അന്ത്യശ്വാസം വരെയോ ആരോ ഒരുത്ത ഇരുമൽ வந்து இருமனதுக்காக நீ ஆராதனைக்கு போறது நிறுத்தരുത്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஒருத்தன் காரி துப்புனதுக்காக நீ விசுவாசத்தை விட்டு ஓடிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்க இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல்படியை நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்துவார் என்று பிலிப்பியர் நிருபம் 3-ாம் அதிகாரம் 20-21 வசனங்களில் வாசிக்கிறோம். நம்முடைய பௌரத்துவம் சொர்க்கத்திலாகும். അവിടെ നിന്നും കർത്താവായ യേശു ക്രിസ്തു എന്ന രക്ഷാവ് വരുവാൻ നാം കാത്തിരിക്കും. അവൻ സകലത്തെയും കീഴ്പ്പെടുത്തുവാൻ കഴിയുന്ന തന്റെ വ്യാപാര ശക്തി കൊണ്ട് നമ്മുടെ താഴ്ചയുള്ള ശരീരത്തെയും തന്റെ മഹത്വമേറിയ ശരീരത്തിൽ അനുരൂപമായി രൂപാന്തരപ്പെടും. ഇതാണ് നമ്മുടെ ക്രിസ്തീയ വിശ്വാസം. നമ്മുടെ പ്രത്യാശ ഇതാണ്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഭൗതികമായ എല്ലാ നന്മകളും യേശുവിലുണ്ട്. ഞാനിതോട് പറഞ്ഞതുകൊണ്ട് അതൊന്നുമില്ല, കഷ്ടപ്പാട് അല്ല. പ്രൈസ് ദി ലോർഡ്. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தவருடைய நீதி அப்படி இதெல்லாம் கூட கிடைக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்ற உண்டு. நாங்க கடையில தோசை வாங்கிட்டு ஹல்லேலூயா உடனே சாம்பாருக்கு அடுத்த கடையில போய் நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கர்த்தருக்கு தோசை வாங்கினா தோசை வச்சா இன்னைக்கு நீ சாம்பார் கொண்டு வந்து விடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தோசை வாங்கிட்டு ஹல்லேலூயா அடுத்த கடையில சாம்பார். நீ நித்திய ஜீவனுக்குரியதை ஆத்மாவுக்குரியதை இயேசுவினிடத்திலே பெற்றது உண்மையானால் அதோடு கூட எல்லாவற்றையும் உனக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறைவும் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு குறைவும் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. நன்மையான விடத்தில் அப்ப இயேசு கிறிஸ்து பிரைஸ் தி லார்ட் தம்முடைய சபையை சேர்க்கும்படியாய் மத்திய ஆகாயத்தில் வந்து தமக்காய் காத்திருக்கிற நம்முடைய சபையை ஏற்றுக்கொள்வார். அதைத்தான் ஹல்லேலூயா எபிரேயர் நிருபம் 9-ாம் அதிகாரம் 28-ாம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து நிற்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஹல்லேலூயா. அதான் நம்ம லட்சியம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு வந்து தம்முடைய சபையை சேர்த்துக் கொண்ட பிற்பாடு காலமும்
காலங்களும் அரைக்காலமும் என்கிற 3.5 ஆண்டுகளும் 1260 நாளும் என்கிற 3 ஆண்டுகளுமாய் 7 ஆண்டுகள் இந்த பூமியில அந்தி கிறிஸ்து என்று தமிழில் மொழியாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஆன்டி கிரைஸ்ட் எதிர் கிறிஸ்துவான ஆளுகையை மேற்கொள்வான். ஹல்லேலூயா. அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு பிற்பாடு ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பெரிய ஒரு யுத்தம் நடக்க. அதெல்லாம் குறிச்செல்லாம் நான் சொல்லல. நான் வாசித்த வசனத்துல 2 காரியம் சொல்லாம நீங்க ஹல்லேலூயா சோதரி என்னடா பிரசங்கம்னு சொல்ல மாட்டிய, அதுக்காக நான் 4 வார்த்தை சொல்லணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பின்பு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து வானம் பூமி அகன்று போயின. பிற்பாடு அவைகளுக்கு இடம் காணப்படாமற் போயிற்று. ஒரு பெரிய நியாய தீர்ப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் 7 விதமான நியாய தீர்ப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல கடைசி நியாய தீர்ப்பும் பெரிய நியாய தீர்ப்பும் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. இயேசு ரட்சகர் என்று மட்டும் பிரசங்கித்தால் போதாது. இயேசு மணவாளன் என்று மட்டும் பிரசங்கித்தால் போதாது. இயேசு ரட்சிக்கிறவர் என்று மட்டும் பிரசங்கித்தால் போதாது. அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாய் ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கட்டளை கமாண்ட். இந்த கமாண்ட்ங்கிற வார்த்தை கலலிய பட்டாளத்துல தான் அதிகம் உபயோகிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு பகலில் அதை குறித்து தான் சொன்னேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். ஹல்லேலூயா. அங்க அப்ப பேதுரு சொல் பிரசங்கிக்கிறார் கொர்நேலியுடைய வீட்டுல. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கவும் சாட்சியாய் ஒப்புவிக்கவும் எங்களுக்கு கட்டளையிட்டார். யாருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு ரட்சகர் மட்டுமல்ல, இயேசு நியாயாதிபதி. இயேசு ஆசீர்வதிக்கிறவர் என்று மட்டும் பிரசங்கித்தால் போதாது. இயேசு மணவாளன் வருகிறார் என்று மட்டும் பிரசங்கித்தால் போதாது. இயேசு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வந்தவர் வெண் குதிரை மேல் ஏறி வரப்போகிறார். முள்முடி தரித்து வந்தவர் பொற்கிரீடதாரியாய் வரப்போகிறார். நாகக்கோர் பிடித்து வந்தவர் ஹல்லேலூயா பொற்கோல் பிடித்து ஹல்லேலூயா வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நியாயாதிபதியாய் வருகிறார். இயேசு ஒரு நியாயாதிபதி. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் 27ஆம் வசனத்தில் படி வாசிக்கிறோம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்காமல் நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 27ஆம் வசனம். அவர் மனுஷகுமாரனாகையால் நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு நியாயம். ஒரே ராத்திரியில நியாய பிரமாணத்து புறம்பாய் 6 இடங்களில் இயேசு நியாயம் விஸ்தரிக்கப்பட்டார். அன்னா, காய்பா, சனகரிம், சங்கம், பிலாத்து, எரோது, பிலாத்து என 6 இடங்களிலும் நியாயம் விஸ்தரிக்கப்பட்டும் நியாயம் கிட்டாமற் போனவர்
நியாயாதிபதியாய் ஹல்லேலூயா வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரும் பிரைஸ் அல்ல, யாரு நமக்கு இங்க ஊர்ல எல்லாம் புருஷனை ஏமாத்தலாம், மனைவி ஏமாத்தலாம், அண்ணனை ஏமாத்தலாம், எல்லாரும் ஏமாற்றிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஹல்லேலூயா, மாற்ற முடியாத அக்கினி ஜுவாலை போன்ற கண்ணுடைய ஒருவர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே நீ தூரத்தில் இருந்து அறிகிறேன். நான் பேசணும் இல்லை, என் நாவில இன்னது பேசணும் தீர்மானிக்கிறதுக்குள்ள அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் பேசுகிற சகல வீணான வார்த்தைகளை குறித்தும் கடைசி நாளில் என்ன செய்யணும்? கணக்கோப்பு வைக்கணும். பைபிள் நம்மகிட்ட தானே இருக்கு. சகோதரனை மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு சொல்கிற போது மலை பிரசங்கத்திலே சொல்கிறார், சகோதரனை என்ன உடனே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் 100% உண்மை. அது நமக்கு அனுகூலமான செலவற்றை எடுத்துக்கிட்டு ஹல்லேலூயா சிவப்பு மசி போட்டு வரைச்சு ஹல்லேலூயா வாசிட்டு இருந்தா போதும். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரைக்கும் எழுதணும், அதெல்லாம் செய்யணும். ஹல்லேலூயா பைபிள் ஃபுல்லா அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல முக்கியம் உள்ளவை முக்கியம் இல்லாதவை இல்ல. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக், இதுதான் நம்ம சட்ட புஸ்தகம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற இந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அரசியலமைப்பு சட்டம் தான் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பார்லிமெண்ட்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எழுதிருக்க போறாங்களே, இதுவும் உண்டு. பிரைஸ் சொல்ல போறது. கர்த்தருக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் தான் விசாரிக்கிற போது வக்கீல் நல்ல பாட்டு பாடி வாதிச்சாரு. வக்கீல் நல்ல கதையெல்லாம் சொன்னாரு. வக்கீல் நல்ல செந்தமிழ்ல இலக்கண பிழையாம பேசினார். இது ஒண்ணுக்கு இல்ல, கலர் ஜெயிச்சு சொல்லுகிறது ஐசி இந்தியன் பீனல் கோட் இத்தனை திறன்களின்படி. பிரைஸ் தி லார்ட். அதான் ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாளில் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது.